வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. நம்ம க்ரௌன் அகாடமியில் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த நியூ பேட்ச் அது மட்டும் இல்லாமல் அந்த நியூ பேட்சில் படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலு, அதில் வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ வீடியோவில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியும். இல்லை நாங்கள் ரெகுலரில் தான் வரோம் அப்படின்னாலுமே ரெகுலர் கிளாஸு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம க்ரௌன் அகாடமியோடைய நோட்ஸ், இவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த நோட்ஸு, அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்து யூஜி தமிழ் டிஆர்பி இருக்கு இல்லைங்களா, யூஜி தமிழ் டிஆர்பியில் சிற்றிலக்கியம் அப்படிங்கிற யூனிட் 6 அந்த பகுதி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த தலைப்பு பிள்ளை தமிழ் எண்ணிக்கை. பருவத்துக்கு 10 பாடல் 100 பாடல் பாடுறது. 10 பருவம், பருவத்துக்கு 10 பாட்டு, 100 பாடல்கள் பாடுறது பிள்ளை தமிழ் அப்படின்னு இருந்தாலும் கூட 10க்கும் குறைவான எண்ணிக்கை பெற்ற நூல்களும் இருக்கிறது. அது 10 பாட்டு தான் அப்படிங்கிற பருவத்துக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது குறைவாகவும் பாடப்பட்ட நூல்கள் இருக்கிறது. மல்லையூர் சிற்றம்பல கவிராயர் பாடிய சிவந்தெழுந்த பல்லவன் பிள்ளை தமிழ்ல பருவத்திற்கு 7 பாடல்கள் மட்டுமே உள்ளன. ஒரு டிஃபரெண்ட், அதுல 10 இருக்கணும், பருவத்துக்கு 7 பாட்டு மட்டும்தான் இருக்கு. மல்லையூர் சிற்றம்பல கவிராயர் பாடிய சிவந்தெழுந்த பல்லவன் பிள்ளை தமிழ்ல. அடுத்து சிவஞான முனிவர் பாடிய கைலைசை செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ்ல ஒவ்வொரு பருவத்துக்கு 5 பாட்டு தான் இருக்கு. நினைச்சா 10 பான்னு சொல்லியிருக்கோம்ல, வித்தியாசம் ஒவ்வொருலயும் 5 பாட்டு தான் இருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் பிள்ளை தமிழ் பாடின சிலர் இதனும் குறைவான பாடல பாடினாங்க. சின்னப்ப நாயக்கர் பாடிய பழனி பிள்ளை தமிழ், பாலகவி முத்துக்கோ ராமன் பாடிய ஸ்ரீ குருவாயூரப்பன் பிள்ளை தமிழ்ல பருவத்துக்கு 3 பாட்டு தான் பாடிருக்காரு. 30 பாட்டு அவ்வளவுதான். மகாத்மா மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடின சிவஞான யோகிகள் சரித்திரத்துல காப்பு முதல் சிறுதேர் வரையிலான 10 பருவங்கள் குறித்தும் ஒவ்வொரு விருத்தமாக 10 விருத்தத்தால் ஒரு பிள்ளைத்தமிழ் பதிக பாமாலையை சூட்டியிருக்கிறார். அதே போல சிறுகாவியத்தின் அங்கமாக பிள்ளைத்தமிழ் மரபை ஒட்டி 10 பாடல்களை பாடி ஒரு புதுமை தோற்றுவிச்சார். அதன் பிறகு டாக்டர் வாசு செல்வராய பிள்ளை அவர் திருஞான சம்பந்த பிள்ளைத்தமிழ், பாலகவி முத்துக்கோ ராமன் அவர்கள் திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ், கனகராஜ் அவர்கள் சுந்தரர் பிள்ளைத்தமிழ், திராவிட கவிமணி முத்துசாமி பாடின மாணிக்கவாசர் பிள்ளைத்தமிழ். நல்லா பார்த்துக்கோங்க. சைவக்குறவர்கள் திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர், இந்த 4 பேரை பத்தியும் பிள்ளைத்தமிழ் பாட்டிருக்கிறாங்க. இது வினாக்கள் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேரை பத்தி யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி குறைஞ்சபட்சம் ஞாபகம் வச்சிருக்கோங்க. இந்த மேற்குறித்த 4 பாக்களையும் ஒரு சேர கொண்டு 4 பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பெயர் சொல்லுவாங்க. 4 பிள்ளைத்தமிழ், 4 பேரை பத்தி 4 பேர் பாடியிருக்காங்க. 4 பேர் முக்கிய வாய்ந்தவர்கள். ஆகையால் அது 4 பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. சதகமாய் 100 பாடல்களை கொண்டிருந்த பிள்ளைத்தமிழ் இன்று 10 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகம் போல் சுருங்கி விட்டதுதான் காலத்தின் விளைவு. அப்போ 100 பாட்டா இருந்துச்சு, இப்ப என்னது குறுகி 100 10ஆவே மாறி அந்த அளவுக்கு. ஆனா நம்ம அதை இப்படிலாம் பாடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு இலக்கிய வகைமை அது அழிந்தாமல் இருக்கிறதேன்னு பாராட்டிக்க வேண்டியதான். சரிங்களா? அப்போ முக்கியமான சில பிள்ளைத்தமிழ் நூல்கள் எப்படி தன்னுடைய பாடல்களை உள்ளடக்கி இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து புகழ் வாய்ந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள். இருந்தாலும் சில நூல்கள் மட்டும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும், பாட நூல்கள் இருக்கும், அதிகமாக படிக்கப்பட்டவையா இருக்கும். அப்படிப்பட்டவை தான் புகழ் வாய்ந்தது. என்னன்னு பார்த்தோம்னா, கு முத்துராசன் இதுவரை 300க்கும் மேற்பட்ட பிள்ளைத்தமிழ் நூல்களை ஏற்றப்பட்டுள்ளதாக தன் நூலில் பட்டியலிட்டு காட்டுகிறார். முத்துராசன் சொல்றாரு, இது வரைக்கும் 300 நூல் கிடைச்சிருக்கு, நமக்கு எழுதியிருக்கிறாங்க, கிடைச்சதோ இல்லையோ எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. கிபி 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் குலோத்துங்க சோழன் மீது ஒட்டகோத்தரி இயற்றிய குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழே முதல் பிள்ளைத்தமிழ்ங்கிறாங்க. குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழே முதல் பிள்ளை. திருமால், முருகன், பார்வதி முதலான கடவுளார் மீது பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டு தானே சுயம்புவாக தோன்றியவன் என்பதால் பிறவா யாக்கை பெரியவனான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் எதுவும் காணப்படவில்லை. பிறவா யாக்கை பெரியோன் கோயில்னு ஒரு வரி வரும். பிறவாயாக்கை பெரியவன் யாருங்க? சிவன். அந்த பிறவாயாக்கை பெரியவன் சிவன் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பருவம் தெரியும், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனா சிவனுக்கு பாருங்க, அது பிறந்தார் சிவன், வளர்ந்தார், இப்படி விளையாண்டார், போனார்னு ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கும்போது எடுத்து சொல்லும் போது பெரிய ஆளாக சொல்லுவோம். அது குழந்தையா பிறந்தார், அவங்க அப்பா அம்மா வளர்த்துனாங்க, அல்லது தனியோட வளர்ந்தாருன்னு சொல்ல மாட்டோம். அதனால தான் பிறவா யாக்கை பெரியோன்னு சிவனை சொல்றோம். அதனால் எந்த கடவுளுக்கு பிள்ளைத்தமிழ் பாடப்படுவதில்லை என்றால் சிவபெருமான் பாடப்படுவதில்லை. இது யூஜிசி நெட்ல கொஸ்டினா வந்திருக்கிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டுல குமரகுருபரர் பாடின மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், இந்த ரெண்டுமே பக்தி இலக்கிய வரலாற்றில் பெரும்புகழ் வாய்ந்தவையாக இருக்கிறது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் பகலிக்கூத்தர் எழுதிய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் சிறப்புடையது. பகலிக்கூத்தல் எதுங்க? திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். சொற்சுவை, பொருட்சுவை,
கற்பனை, அலங்காரம் முதலிய சுவைகள் ஒரு சேர அமைய பெற்றது இந்த அற்புதமான நூல். ஆகவே மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 10 பிழைத்தமிழ் நூல்களை பாடியிருக்கிறார். 10 பிழைத்தமிழ் நூல்களை பாடியிருக்கிறாருங்க. அழகிய சொக்கநாதர் காந்தியம்மை பிழைத்தமிழ், சிவஞான சுவாமிகளினுடைய அமுதாம்பிகை பிழைத்தமிழ், அதிச்ச தேவனுடைய காங்கையன் பிழைத்தமிழ், ஞானப்பிரகாசனுடைய செங்குந்தர் பிழைத்தமிழ், குற்றால குழந்தை முதலியாரினுடைய ராகவர் பிழைத்தமிழ், ஆதிநாதர் பிழைத்தமிழ் முதலானவை எல்லாமே சிறப்பு வாய்ந்த பிழைத்தமிழ் நூல்கள். இதுல என்னன்னா ரொம்ப எளிமையை நினைப்போம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு பிழைத்தமிழ் நூல் எழுந்து யாருன்னு கேட்டுருவாங்க. அப்ப இதுல கொடுத்திருக்கிறதையாவது குறைஞ்சபட்சம் அதை பார்த்தா ஞாபகம் வரும். ஒரு பொருத்துகள் வந்தா கூட நீ சொல்ற அளவுக்கு ஞாபகம் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க, எதையும் விட்டுறக்கூடாது. அப்போ தற்காலத்துல பாவேந்தர், இப்போ நம்ம காலங்கள்ல பாவேந்தர் பிழைத்தமிழ், புதுமை கவிஞர் அரங்கசாமியுடைய மறைமலை அடிகளார் பிழைத்தமிழ், காமராசர் பிழைத்தமிழ், பெரியார் பிழைத்தமிழ், எம்ஜிஆர் பிழைத்தமிழ், கலைஞர் பிழைத்தமிழ் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பிள்ளைத்தமிழ் பாடுகிற முறைகள் வந்துவிட்டது. இந்த பிள்ளைத்தமிழ் எல்லாம் தோன்று. சில சிறப்பு வாய்ந்தல சிலதை மட்டும் பார்ப்போம். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் 2ஆம் குலோத்துங்க சோழனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு ஒட்டக்கூத்தர் பாடி நூல் தான் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். ஒட்டக்கூத்தர் பாடினது குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். யார் அப்படி தலைவன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். இந்த நூல் தோன்றிய காலம் கிபி 12ஆம் நூல். இந்த நூல் முழுமையா கிடைக்கல, நிறைய சதஞ்சு போச்சுங்க. பாட்டு வந்து நமக்கு முழுமையா கிடைக்கல. கிடைச்சது எல்லாத்தையும் பண்டிதர் உலகநாத பிள்ளை அவர்கள் அதை கொண்டு கூட்டி எடுத்து கொஞ்சம் கிடைச்சத ஒழுங்குபடுத்துவாங்கல்ல, முன்னுக்கு பின்ன இதுதான் அடுத்த பருவம்னு சொல்லி இந்த மாதிரி கிடைச்ச பாட்டை ஒழுங்குபடுத்தி 1933ஆம் ஆண்டு வெளியிட்டார். அந்த பதிப்புல 103 பாடல்கள், இடையிடையே சில பாடல்கள் சில அடிகள் இல்ல. பாட்டு கிடைச்சிருக்கு, சில அடிகள் சில பாட்டுலாம் இடையே இல்ல. குலோத்துங்கன் திருமாலின் அவதாரமாக கூறப்படுவதால் திருமாலுடைய அவதார செயல்கள் பலவும் இந்த நூல் இடம்பெற்று, அதாவது திருமால் மாதிரி நினைச்சிட்டு ஒரு பாடுனதுனால இந்த மன்னனை திருமாலோடு ஒப்பிட்டு பாடிருக்கிறார். ஆகையால் திருமாலுடைய அவதார செயல்கள் எல்லாம் இந்த நூல்ல இடம்பெற்று. மல்லையில் வழங்குமில வேறு முதுகஞ்சன் வஞ்சவய வேறுபடி அத்தழுவுமல்லா முல்லையில் வெறுஞ்சில துளாய் கமல் முகுந்தா முன் புரு வலம்புரி முழங்கில் முகில் வண்ணா அப்படின்னு பாட்டு. பிற்கால சோழ மன்னர்களான ராஜராஜன், ராஜேந்திரன், ராசாதிராஜன், முதற் குலோத்துங்கன், விக்கிரமன் ஆகியோருடைய வரலாறு விளக்கப்பட்டு குலோத்துங்கனின் மெய்கீர்த்திகள் பூமண்ணு என்னும் தொடரில் தொடங்குவது போலவே இந்த நூலும் பூமண்ணு பொழில் ஏலும் அப்படின்னு தொடங்குது. நல்லா பார்த்துக்கோங்க, யாருடைய மெய்கீர்த்தி, எந்த சோழ அரசனுடைய மெய்கீர்த்தி பூமண்ணு அப்படிங்கிற வார்த்தையோடு தொடங்கும் குலோத்துங்கன். அதன் அடிப்படையில் இந்த பாட்டும் இந்த பிள்ளைத்தமிழும் பூமண்ணு பொழில் ஏழும் அப்படின்னு தொடங்குது. குலோத்துங்கன் மீது ஒட்டக்கூத்தர் முதல்ல உலா பாடிய பின்னாடி பிள்ளைத்தமிழ் பாடிருக்காருன்னு சொல்றாங்க. முதல்ல உலா பாடிட்டாரா, அதுக்கப்புறம் பிள்ளைத்தமிழ் பாடிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த நூலை பத்தி பிற்கால சங்கர சோழ உலா சொல்லுது. இந்த நூலை பத்தி இன்னொரு நூல் சொல்லப்படுது, அவங்களுக்கு தெரியும் சொல்லப்படுது. 2ஆம் குலோத்துங்கனை பிள்ளையாக பாவித்து 10 பருவங்கள் வாயிலாக அவன் புகழை உரைத்துள்ளார் ஒட்டக்கூத்தர். 1 காப்பு பருவம் 11 பாட்டு, 2 செங்கீரை பருவம் அது 11 பாட்டு, காப்பு பருவம், செங்கீரி பருவம், தாள் பருவம் 11 பாட்டு, சப்பானி பருவம் அது 11 பாட்டு, முத்த பருவம் 11 பாட்டு, வாரணை பருவம் 11 பாட்டு, அம்புலி பருவம் மட்டும் 12 பாட்டுங்க. இதுல மட்டும் 12. சிறுபறை பருவம் அது 7 பாட்டு, சிற்றில் அது 11, சிறுதேர் பருவம் அது 7. ஆக ஒரு 3 பருவத்துல தான் வித்தியாசம் இருக்கு. மீதி எல்லாத்துலயுமே என்னது பாட்டு நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, 11 பாட்டு கிடைச்சிருக்கு. இப்போ குலோத்துங்கனை ஏதிலா பெருமான் அபயன் என பல இடங்கள்ல குறிப்பிடும் இந்த நூல் அவன் தில்லையில் செய்த திருப்பணியை வேகம் நிரம்பு திருவீதி புலியூரில் செய்த பெருமாள் என்று சொல்லுது. ஓரிடத்தில் மட்டும் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லுது, ஒரு இடத்துல மட்டும் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லப்படுது. முத்து குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். புள்ளிருக்கு வேலூரில், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில், அந்த வேலூர்ல வீட்டிற்கக்கூடிய முருக கடவுள் முத்துக்குமாரசாமியை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுதான் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதன் ஆசிரியர் குமரகுருபரர். பாடல் எண்ணிக்கை 101. அப்போ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் யார் மீது பாடப்பட்டது? அது ஒரு முருக கடவுள். அவரு பானவர் யாரு? குமரகுருபரர். பாடல் எண்ணிக்கை 101. இந்த நூல்ல வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்தையன் பிள்ளைத்தமிழ், புள்ளிருக்கு வேலூர் சேனாதிபதி பெருமான் பிள்ளைத்தமிழ், புள்ளிருக்கு வேலூர் குமாரதேவர் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறதுல இந்த நூலுடைய வேறு பெயர்கள். மாசிலாமணி தேசிகரிடம் மெய்ப்பொருள் பெற வந்த குமரகுருபரர் தில்லை செல்லும் வழியில புள்ளிருக்கு வேலூர்ல தங்கிய போது முருகன் தன்னை பாடுமாறு ஆணையிட இவர் பாடியதாக இந்த நூல் கூறப்படுகிறது. இந்த முருகனை ஆசிரியர் தீராத வினை தீர்த்த தம்பிரான் என்று கூறுகிறார். தீராத வினை தீர்த்த தம்பிரான் என்ற முருகனை அவர் கூறுகிறார். அடுத்தது அம்புலி பருவம். இதுல நிலவையும் முருகனையும் ஒப்புமைப்படுத்தி கூறும் சாமுபாயம் இதுல இருக்கு. நிலவே எல்லா உலகங்களும் வணங்குவதற்குரிய வடிவாகவும் முத்தி உருவாகவும் முற்றிவை உடைய தெய்வமாகவும் இருப்பவன் முருகப்பெருமான். ஆகாய கங்கை தலையில் பொங்கும் இன்ப கடலான சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய நெற்றிகளிலிருந்து தோன்றியவன். தடையில்லாத குரத்தி வாயாகிய குமுதமலர் விரியும்படி கையாகிய தாமரையை கூப்பித்தது. அந்த தாமரையை அப்படி கூப்பிச்சு, அப்படி அந்த
தாமரை மலர் இருக்கான். எல்லா உலகங்களிலும் உள்ள உயிர்களாகிய பயிர்கள் செழிக்க நல்ல திருவருளை தோற்றுவிப்பவன். பிறைமதியை கங்கையுடன் கொண்ட ஜடாமுடியை உடைய சிவபெருமானின் முக்கண்ணில் தீப்பொறியாக வந்தவன் இந்த முருகன். தோன்றலாகிய இவன் நிலவே உன்னை ஒத்திருக்கிறான். உனக்கு இவனைப் போலவே துணை வேறு யாரும் இல்லை. தேவலோகத்தோடு எல்லா உலகங்களையும் படைத்தவனாகிய இவனுடன் சந்திரனே விளையாட வருவாய். அழகானது மிகுந்து விளங்குகின்ற கந்தபுரி செழிக்க எழுந்தருளிய கந்தனுடன் அம்புலி ஆடவான்னு சொல்லி அந்த நிலாவை இந்த முருகனோடு விளையாடவா என்று சொல்லி அம்புலி அழைக்கிறார்கள். மண்டலம் போற்றுருவம் அமுதமயமாய் மழுமதி, அதாவது முழுமதி தான் மழுமதி கடவுள் என வருதலால் வானாறு தலைமடுக்க பொங்கும் ஆனந்தமா கடல் இடை தோன்றலால். இந்த பாடல் சிலேடை அணியாகவும் நிலவனையும் முருகனையும் சொல்லுது. ரெண்டு பேரும் எப்படி உதிச்சாங்க, தோன்றினாங்க. செங்கீரை பருவம். அடுத்து இதுல இந்த பாட்டுல திருவடியில் அணிந்த சிறு பொன் கிண்கிணியோடு சிலம்புகள் சேர்ந்து ஆடட்டும். இடையில் அரைநான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும். பசும்பொன் என ஒளி தரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து ஆடட்டும். பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற குண்டலங்களும் காதின் கொலைகளும் அசைந்தாடட்டும். உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துக்களோடு ஆடட்டும். தொன்மையான வைத்திய நாதபுரியில் எழுந்தருளிய முருகனே செங்கீரை ஆடி அருள்க. இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக. செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. திருவரையானரை ஞானரை மணியுடு மொழி திகழரை வடமாட. பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. பட்ட நுதல் பொலி பொட்டொழி ஒளிவட்ட சுட்டி பதிந்தாட. கம்பி விதம் பொதி குண்டலமும் காதும் அசைந்தாட. கட்டிய சூழியும் முச்சு முச்சு கதிர்முத்தொடுமாட. வம்பவள திருமேனியுடன் ஆடிட ஆடுக செங்கீரை. ஆதி வைத்திய நாதபுரி குகன் ஆடுக செங்கீரை என்று செங்கிரி படுவ பாட்டு அற்புதமாக பாடியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அடுத்து குமரகுருபரர். அவர் யாரு? இந்த பாடலாசிரியர் முத்துக்குமார் பிள்ளைத்தமிழுடைய பாடலாசிரியர். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாமி அம்மையார் ஆகியோருக்கு நெல்லை மாவட்டம் திருவைகுண்டத்தில் பிறந்தவர். 5 ஆண்டுகள் வரை பேசாதிருந்து குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் ஆற்றலை பெற்று முருகன் மீது கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற நூலை பாடியதாக மரபுலி செய்தி. இதுக்கு வந்திருக்குங்க. முருகன் மீது குமரகுருபரர் முதல்ல பாடினது இதுன்னு கேட்கிறார். அவர் பேசுற உடனே அவர் பாடுறது கந்தர் கலிவெண்பா. பேசுற உடனே முருகபெருமான் இவருடைய கனவிலே தோன்றி நீ குருபரன் ஆகுக என்று கூறியதால் இவர் குமர குருபரர் என்று அழைக்கப்பட்டார். திருச்செந்தூர் முதல் இமயம் வரை நடைபயணம் மேற்கொண்ட போது சைவத்தையும் தமிழையும் பரப்புவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டவர் இவர். தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களென கொண்டு வாழ்ந்த துறவியான இவர் காசி மடத்தில் தங்கியிருந்த போது இறைவனடித்தார். மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், மீனாட்சி அம்மை குரம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை, சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை, திருவாரூர் நான்மணி மாலை, சிதம்பரம் மும்மணி கோவை, பண்டார மும்மணி கோவை, நீதிநெறி விளக்கம் ஆகிய இத்தனை நூல்களையும் இயற்றியவர் குமரகுருபரர். மிகச்சிறந்த ஒரு சிற்றிலக்கியத்தை எழுதின அற்புதமான மனிதர். சரி, அடுத்து நாம பார்க்கறது மீனாட்சி அம்மை பிள்ளை. மதுரையில் எழுந்தருளி உள்ள மீனாட்சி அம்மையை பாட்டுடைய தலைவியாக வச்சுக்கொண்டு குமரகுருபர் பாடினதுதான் மீனாட்சி அம்மை. இந்த நூல் பெண்பால் பிள்ளைத்தமிழ் நூல்களில் தலை சேர்ந்தது. விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர் முன்னிலையில மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்தில் இந்நூல் பாடப்பட்டது. இந்நூலின் முதலில் விநாயகர் வணக்கம் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி காப்பு பருவத்துல திருமால், அப்புறம் சிவபெருமான், சித்தியநாயகர், முருகடவுள், பிரம்மதேவர், தேவேந்திரன், திருமகள், கலைமகள் துர்க்கை, சப்தமாதர்கள், 33 ஆகியோரிடம் பாட்டுடை தலைவி நம்முடைய மீனாட்சி அம்மை இருக்காங்க இல்லையா, அவங்கள காக்குமாறு வேண்டுவது. இத்தனை பேர்த்துக்கிட்ட இந்த மீனாட்சி அம்மை குழந்தையா இருக்காங்க இல்லைங்களா, அப்போ ஒரு வேற தெய்வத்துக்கிட்ட வேணும் மாதிரி வேண்டி இந்த மீனாட்சி அம்மையை காக்குமாறு, காத்து கொள்ளுங்கள், காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய தன்மை. மற்ற அந்த தாள், செங்கீரை முதலிய 9 பருவங்கள்லையும் பருவத்துக்கு 10 பாட்டு 90 பாடல்கள் அருளப்பட்டிருக்குது. மொத்தம் 102 பாட்டுகள் இருக்குங்க. தேவி புராணங்களில் அடிப்படையிலும் கடவுள் தத்துவங்களின் அடிப்படையிலும் இந்நூல் இயற்றப்பட்டிருக்கிறது. தென்னர்க்கும் அம்பொன் மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி, மீனாட்சி பாண்டிய மன்னனின் மகளாகவும் இமயமலை இமயவர்மனின் செல்வியாகவும் விளங்குவதை அந்த தொடர் குறிப்பிட்டுள்ளது. தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டியர்லே. தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டியர்னு சொல்லி அற்புதமான வரிகள் தந்திருக்கிறார் மீனாட்சி அம்மை தமிழ்ல. அதே போல சிற்றில் சிதைத்தல் அப்படிங்கிறது பொதுவாக ஆண்பால் பிள்ளைத்தமிழ்ல இடம்பெறக்கூடிய சிற்றில் சிதைத்தல். பெண்பால் பிள்ளைத்தமிழ் நூலான நூல்ல செங்கிரி பருவத்துல மீனாட்சியினுடைய பெருமைகளை பற்றி சொல்லுது. சிற்றில் சிதைத்தல் நிகழ்ச்சியில உலகத்தையே சிறிய இல்லமாக உருவாக்கி விளையாடும் பிள்ளையாக புலவர் மீனாட்சி அம்மையை காண்பதை இதுல பதிவு செஞ்சிருக்கிறாருங்க இவரு. அது சிற்றில் அமைத்தல். மீனாட்சி அம்மை உயர்ந்த சக்கரவாள மலை சுவருக்கு ஈடாக 8 மலைகளை சுவர்களாக நிறுத்துபவள். விண்ணின் உச்சி மூடி ஞாயிறு திங்கள் எனும் விளக்குகளை பொருத்துபவள். உலகங்கள் ஆகிய பாத்திரங்கள்ல ஊழிக்கால
குற்றால வெள்ளத்தை கொண்டு கூழாகிய இனிய உணவை சமைக்கிறவள். சுட்டு நெடு நேமி சுவர்க்கு இசையெட்டு சுவர்க்கால் நிறுத்தி மேறு தூண் ஒன்று நடு நட்டு வெளிமுகடு மூடி இரு சுடர் விளக்கு இட்டு முற்ற எற்று புனலில் கழுவ புவனம் பழங்கலாம் எடுத்து அடுக்கி புதுக்கூழ் உருவாக்கியவள் இவள் அப்படின்னு சொல்லி பாட்டு. அடுத்த செங்கீரை பருவ பாட்டு. உலகை படைப்பையே மீனாட்சியின் சிற்றில் உருவாக்கமாக புலவர் கற்பனை செய்து பார்க்கிறார். அன்னை சிற்றில் புனைய புனைய அதை பித்தனாகிய கூத்தன் மீண்டும் மீண்டும் சிதைக்கிறான். ஏன்னா அவருடைய முறைக்காரன் இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு வரும் இல்லையா பித்தனா சிவபெருமான். அன்னை செய்யும் சிற்றலை அழித்து அழித்து மதம் பிடித்த யானை மூன்று பெரிய பித்தனாகிய கூத்தபிரான் ஆடுகிறான். சிவன் ஆடுகிறான். அவன் அவ்வாறு செய்வதை வெறுத்தூதுக்காமல் நாள்தோறும் அண்டங்களை கட்டி சிற்றில் விளையாடும் பச்சிலம் பிள்ளை இந்த மீனாட்சி அம்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் இருக்கிறாரு. இன்னமுதமும் சமைத்து அன்னை நீ பன்முறை இழைத்திட அழித்து அழித்து ஒரு முற்ற வெளியில் தெரியும் மத்த பெரும் பித்தன் முன்னின்று தொத்தமிடவும் முனியாது வைகளும் எடுத்தடுக்கி பெரிய மூதண்ட கூடம் மூடும் சிற்றில் விளையாடும் ஒரு பச்சிலம் பெண்பிள்ளை செங்கீரை ஆடியார்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அற்புதமா பாடுறாரு. கான்செப்ட் என்ன, யாராதான் சரி குழந்தையா நினைச்சு பாவிச்சு பாடுவது. இதுல உலக உருவாக்கமும் அழிவும் காணப்படுகிறது. அவை மீனாட்சி அம்மையின் சிற்றில் உருவாக்கமாகவும் சேர்த்தலாம். உலகம் என்ன சொல்றது, உருவாகும் அழியும். இன்றைக்கு இருப்போம், நாளை இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்றதும் எல்லோர் நெஞ்சிலும் செவியிலும் தேன்பாயும் பாடலாக அமைவது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் அப்படிங்கிற பாட்டு. தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் அப்படிங்கிற பாட்டு. தெய்வத்தன்மை உடைய பழைய பாடல்களின் பொருளாய் விளங்குபவன். மனம் கவலும் துறைகள் அமைந்தது தமிழினுடைய இனிய சுவை போன்றவள். அகந்தை எனும் கிழங்கை தம் உள்ளத்திலிருந்து தூண்டி எரிபவர்கள் அடியார்களின் மனக்கோயில் ஏற்படும் விளக்கு போன்றவள் மீனாட்சி அப்படின்னு சொல்லி இந்த வருகை பருவம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே நிறைவழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிற்கேற்றும் விளக்கே வளர் செமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் கொடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குளர் காடு ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலைத்து வசன் பெற்ற பெருவாழ்வே வருகவே வருகவே என்று சொல்லி அவர் பாடுகிறார். இமயமலையில் விளையாடும் பெண் யானை போன்றவள் அவள். உலகத்தை கடந்த ஒப்பற்ற இறைவன் அவன் திருவுள்ளத்தில் எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியம் போன்றவள் இந்த மீனாட்சி அம்மை. வண்டுகள் தேனை குடித்து துயில்கின்ற கூந்தல் ஆகிய காட்டை தாங்கி நிற்கும் வஞ்சிக்குடி போன்றவள். மலையத்து வசன் பெற்றெடுத்த பெருவாழ்வாக திகழ்பவள் இந்த மீனாட்சி அம்மை அப்படிங்கதான் பொருளுங்க. இந்த பாட்டு பார்க்கலாம். இமய பொறுப்பில் விளையாடும் இளவென் பிடிய எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுரகம் வாய் மடுக்கும் குளர் காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலை தோசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவேன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பொருளுக்கான பாட்டு இது. அடுத்து ஒரு பாடலுக்கான பொருள் பார்க்கலாம். மீனாட்சி அம்மி இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்ததாக சொல்லுவாங்க. இந்த நூல் அரங்கேற்றப்பட்ட போது குமரகுருவரர் இசையுடன் பாட அதை கேட்ட மீனாட்சி குழந்தை உருவத்தில் திருமலை நாயக்கர் மார்பில் உள்ள மணிமாலையை கலற்றி புலவருக்கு பரிசாக தந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்பிள்ளை தமிழ் மீனாட்சி எனும் சைவ சமய தாய் கடவுளை, பாண்டிய மன்னன் நாட்டை, தமிழ் மொழியை எல்லாத்தையும் சேர்த்து பெருமைப்படும். அஞ்சிலம்பு உளிட அரிக்குரல் கிண்கினி அரற்று செஞ்சீரடி வயர்த்து அடியிடும் தொறும் அழகத்தகச் சுவடுபட்டு அம்புவி அறம்பெயர்கள் தம் மஞ்சு துஞ்சு அழகம் இளம்பெறையும் எந்தை முடி வளர் இளம்பெறையும் நார மணி புறத்து அவிழும் மென்குலர் கோ அசையும் அடனடை கோ தொடர்ந்து உன் செஞ்சிலம்பு அடிபற்று தெய்வ குலாத்தினுடு சிறை ஊதி அம்பின் செல சிற்றடைக்கு ஒல்கிமணி மேகலை இறங்க திருக்கோயில் என என் நெஞ்சங் கஞ்சமும் செஞ்சொல் தமிழ் கூடலும் கொண்ட காமர் பூங்கொடி வருகவே கற்பக அடவியில் கடம்பாடு அவிர்புலி கயல் கண் நாயகி வருகவே என்று சொல்லி அற்புதமான ஒரு பாடல். அழகிய சிலம்பொலிக்கே சிறி அடி ஐவித்து அடிமேல் அடி வச்சு நீ பூமியில் கால் வைத்து நடக்கும்போது செம்மையான பாதத்தின் தழும்புகள் தேவ மகளிர் கூந்தலிலும் சிவபெருமான் சடைமுடியில் உள்ள இளம்பெறையிலும் தோன்றுகிறது. அப்படி இருக்குது, அப்படி இருக்கிறது. நீ அணிந்திருக்கும் சிலம்பில் இருந்து வெளிவரும் ஓசையால தளர்கின்ற உன் நடையில் மனம் பறி உடுத்து உன்னை பின்பற்றும் தெய்வ பெண்கள் வருகிறார்கள். அந்த கூட்டத்தினுள் அன்னப்பறவைகளும் தொடர்ந்து வருகிறது. மணிமேகலை என்கின்ற அரையணி ஒலிக்க என் மனமாகிய தாமரை மலரையும் தமிழ் மொழி பழகும் மதுரை மாநகரையும் திருக்கோயிலாக கொண்டிருக்கும் அழகிய மலர் கொம்பு போன்றவளே கற்பக காடு போல கடம
நலத்தில் நிறைந்து விழுகின்ற கயற்கண் அம்மையே வருக சொல்லி அற்புதமாக அன்னையை வரவேற்கிற இந்த அற்புதமான பாட்டு. இதுல மீனாட்சியம்மன் பெருமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டி நாட்டுல புலவர்கள் அறிவுடன் படைத்த தமிழ் நூல்கள் பாழாகாமல் காப்பவள். அது வீணா போகாம காக்கக்கூடியவள். அது மாதிரி படைக்க கடவுள் பிரம்மன் இருக்கார் இல்லையா, அவர் படைச்ச இந்த உலகம் இந்த கீழ்ப்பகுதிக்கு மேல் பகுதியாக மாறாம, உள்டாவ மாறிச்சுன்னா அழிஞ்சிடும். இப்படி மாறாம எப்பயுமே இருக்க மாதிரி வறுமை பகைவன் தமிழ் நாட்டை ஆட்சி செய்யாமல் உலக உயிர்களை பாவக்கடலில் கலக்காமல் பாண்டியரும் சோழரும் ஒப்பானவர்கள் என்று உண்மை நிலை அறியாதவர்கள் உரைக்காமல் காத்து மதுரை நகர் செழிக்க செய்பவள். தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி. நல்லா மீனாட்சி பிள்ளை தமிழுடைய பாட்டு. மீனாட்சி அம்மை ஆகிய குழந்தை தளர் நடையிட்டு வர புலவர்கள் குழந்தையை வருக என்று வேண்டி பாடு. நறுமணம் கமலும் கூந்தலை உடைய பெண் யானையே வருக. அறிவின் வெள்ள பெருக்கே சிவபெருமானின் 3 கண் ஒளிகளுக்கு அளித்தலே நல்ல விருந்தே வருக. கண்ணுக்கு அளிச்ச விருந்து இவ. 3 கடவுளுக்கும் வித்தாக அமைந்தவளே வித்து இன்றி விளையும் பரமானந்தத்தின் விளைவே வருக. பழைய வேதங்களின் குருத்தே வருக. அருள் கணிந்த மேன்மையே வருக. பிறவியாகிய பெரும்பிணிக்கு மருந்தே வருக. மழலை பேசும் கிழியே வருக. மலைத்து வச பாண்டிய மன்னன் குண்டுபடு பேர் அகலி வயிறு உழைத்து ஈன்ற பையன் கோதையும் மதுரம் ஒழுகும் குழிதமிழ் பணுவல் துறை படியும் மடநடை கூந்தல் அம்பிடியும் அருகால் உண்டு முண்டக மனை குடி புகச் சிவ மனங் கமழ பின் விண்ட தொண்டர் மானத தடமலர் பொன் கோயில் குடிகுண்ட மாணிக்க வல்லில் வில்வேல் துண்டுபடு மதிநுதல் தோகையிடும் அளவில் பல தொல் உரு எடுத்து அமர் செய்யும் துடுசிலை என கனகமுடு திப்பூன் துணர்ந்தலை வணங்கி நிற்கும் கண்படும் கண்ணல் பைங்காடுபடு கூடல் கலாபமா மயில் வருகவே கற்பக அடவியில் கடம்பா அடவி புலி கயல்கண் நாயகியே வருகவே. மீனாட்சி பிள்ளை வருகை பருவம் பாடல் 2வது பாட்டு. இந்த பாட்டு குமரகுருவர் சைவத்தையும் தமிழையும் சங்கம் வைத்து மொழி வளர்த்த பெருமை உடைய மதுரையில மீனாட்சி அம்மை தமிழோடு பிறந்ததாக கூறி போற்றிருக்கிறார்கள். இறுதியா பாவேந்திர பிள்ளை தமிழ் பார்த்தோம்னா ஆசிரியர் யாருன்னா புலமை பித்தன். பாவேந்திர பிள்ளை தமிழ் ஆசிரியர் புலமை. 1935 கோயம்புத்தூர்ல பிறந்த இவரது இயற்பெயர் ராமசாமி. பஞ்சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது 1961 புலவர் பெற்றம் பெறுகிறார். 1000 கவியரங்களில் பங்கு தன் சிறப்பு வாய்ந்தவர் புலமை பித்தன். அடுத்தது பிள்ளைத்தமிழ் நூல்கள் அப்படிங்கிற பகுதி. பிள்ளைத்தமிழ் நூல்கள் இதுல ஆண்பால் பிள்ளைத்தமிழ் சொல்லி பார்த்தோம்னா சைவம் சமயம் சார்ந்த ஆண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைவத்துல விநாயக கடவுள் அவங்கள பத்தி பாடினதுங்க. நல்லா பாத்துக்கோங்க, பிரிச்சு கொடுத்துருங்க. விநாயக கடவுள் பத்தி பாடின பிள்ளைத்தமிழ். கலைசை செங்கழு நீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் சிவஞான முனிவர் எழுதிட்டு இருக்கார், அதை ஏற்றிருக்கிறார். சென்னை விநாயகர் பிள்ளைத்தமிழ் கச்சைப்ப முனிவர். தேசிய விநாயகர் பிள்ளைத்தமிழ் கணபதி ஆச்சாரி. இந்த விநாயகரை பத்தி 3 பிள்ளைத்தமிழ் இருக்கு. 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. 3 பேர். முருகனை பத்தி பாருங்க. முருக கடவுளை பற்றி பிள்ளைத்தமிழ் சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அந்தக கவி வீரராக முதல்ல எழுதியிருக்காரு. செப்பரை பிள்ளைத்தமிழ் சுப்பிரமணிய கவிரார் எழுதியிருக்கார். கஷேத்திர கோவை பிள்ளைத்தமிழ் காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர் எழுதியிருக்கிறார். திருப்போரூர் முருகன் பிள்ளைத்தமிழ் திருப்போரூர் சிதம்பர சுவாமி எழுதியிருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகலிக்கூத்திர ஏற்றிருக்கிறார். திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ் கவிராச பண்டாரம் அவர்கள் ஏற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருவிடைக்களி முருகன் பிள்ளைத்தமிழ் மீனாட்சந்திரம் எழுதியிருக்கார். திருவிரிஞ்சை முருகன் பிள்ளைத்தமிழ் மார்க்க சகாயர் எழுதியிருக்கிறார். நல்லூர் சுப்பிரமணியர் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறார். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருவர் எழுதியிருக்கிறார். தணிகை பிள்ளைத்தமிழ் கந்தப்பை எழுதியிருக்கிறார். பழனி பிள்ளைத்தமிழ் தண்டாயுத சுவாமி எழுதியிருக்கிறார். திருத்தணிகை சிங்காரவேலர் பிள்ளைத்தமிழ் வா செல்வகேசவராய பிள்ளை எழுதியிருக்கிறார். செங்கல்வராய பிள்ளை எழுதியிருக்கிறார். திருமயிலை பிள்ளைத்தமிழ் தாண்டவராய் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் முருகனை பற்றி இத்தனை பிள்ளைத்தமிழ்கள். சைவ சமய ஆச்சாரர்கள் பற்றி எழுதப்பட்டது அப்படி பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் காரைக்குடி சொக்கலிங்க ஐயா எழுதியிருக்கிறார். திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் திருசம்பந்தர் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது காரைக்குடி சொக்கலிங்க ஐயா. திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் தணிகை செங்கல்வராய பிள்ளை அவர்கள். திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் இன்னொன்னு மாசிலாமணி தேசிய எழுதியிருக்கிறார். அப்பர் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு மூக்கோ ராமன் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அப்பர் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு காரைக்குடி சொக்கலிங்க ஐயா எழுதியிருக்கிறார். சுந்தர பிள்ளைத்தமிழ் காரைக்குடி சொக்கலிங்க ஐயா எழுதியிருக்கிறார். அதே போல மாணிக்கவாசர் பிள்ளைத்தமிழ் சுந்தர மாணிக்கவாசர் 3மே காரைக்குடி சொக்கலிங்க ஐயா தான் எழுதியிருக்கிறார். சைவ புலவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சேக்கிழார் பிள்ளைத்தமிழ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடியிருக்கிறார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் இது அற்புதமான நூலுங்க. மீனா சுந்தரம் பிள்ளை பாடியிருக்கிறார். வீர சைவத்துல பார்த்தோம்னா சிவஞான பாளைய சுவாமிகள் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரகாஷ் சுவாமி எழுதியிருக்கிறார். ஆதின கர்த்தர் திருவாவடுதுறை அம்பலவான தேசியர் பிள்ளைத்தமிழ் திருவாவடுதுறை அம்பலவான தேசியர் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற இந்த பகுதியை மீனாசுந்தரம் எழுதியிருக்கிறார் இந்த நூலை. அடுத்து வைணவத்துல பார்த்தோம்னா எத்தனை பிள்ளைத்தமிழ் பாருங்க. வைணவத்துல பார்த்தோம் அப்படின்னா திருமாலை பத்தி அழகர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கவி காலருத்ரா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். நவநீத கிருஷ்ண பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரெட்டியார் எழுதியிருக்கிறார். வெங்கடேசர் பிள்ளைத்தமிழ் சொல்லி தெய்வநாயகர் எழுதியிருக்கிறார்.
வைகுந்தநாதன் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு வரராஜ பிள்ளை எழுதியிருக்கிறார். அடுத்து வைணவ அடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா மாறன் அப்படின்னா நம்மாழ்வார். மாறன் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு ரத்ன கவிராயர் எழுதியிருக்கிறார். நல்லா கொஞ்சம் மாறன் பிள்ளைத்தமிழால இருந்து ரத்ன கவிராயர். மாறன் யாருங்க? நம்மாழ்வார். அனுமார் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு அருணாச்சல கவிராயர் எழுதியிருக்கிறார். அடுத்து கிறிஸ்துவம் சார்ந்தது, கிறிஸ்துவ மதம் சார்ந்தது பார்த்தோம்னா சாமிநாதன் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு சாமிநாத பிள்ளையை பாடிருக்கிறார். அது இஸ்லாம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கிறிஸ்துவம் சார்ந்த பிள்ளைத்தமிழ் சாமிநாதன் பிள்ளைத்தமிழ் ஒரே பிள்ளைத்தமிழ் தாங்க. இஸ்லாம்ல நிறைய இருக்கு. இஸ்லாம் சார்ந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற பகுதி நபிகள் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை சையது நபியா சாஹிப் எழுதியிருக்கிறார். ரசூல் நாயகன் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு மீரான் சாஹிப் புலவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி நபில் நாயகன் 100 பிள்ளைத்தமிழை வந்து பீர் முகமது புலவர் எழுதியிருக்கிறார். முஹிதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ சபாத புலவர் எழுதியிருக்கிறார். முஹிதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ் சபாத புலவர். முஹிதீன் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு செய்து முஹிதீன் கவிராஜ் எழுதியிருக்கிறார். நாகூர் பிள்ளைத்தமிழ ஷாகில் அமீது பாடிருக்கார். நாகூர் பிள்ளைத்தமிழ் 100 நாகூர் பிள்ளைத்தமிழ ஆரிபு நாவலர் பாடிருக்கிறார். நாகூர் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு 100 அதே பேர்ல பிச்சை இப்ராஹிம் புலவர் பாடிருக்கிறார். முஹிதீன் ஆண்டவர் காரண பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் காதிர் புலவர் எழுதியிருக்கிறார். செய்கு தாவூது வீலியுல்லா பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நைனா முகமது பாவா புலவர் பாடிருக்கிறார். நபில் நாயகன் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு செய்கு மீரான் புலவர் பாடிருக்கிறார். கோட்டாட்டு பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு தேய்தமிழ் பாடல் எழுதியிருக்கிறார். அடுத்து பெண்பால் பிள்ளைத்தமிழர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர், அபுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் சிவஞான முனிவர், காஞ்சி காமாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர், சிவகாமி அம்மை பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு கிருஷ்ணயர் எழுதியிருக்கிறார். திரிபுர சுந்தரி பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு முத்துக்குமர் எழுதியிருக்கிறார். சங்கரன் கோயில் கோமதி அம்மை பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு புளியங்குடி முத்துவீர கவிராயர் எழுதியிருக்கிறார். அடுத்து திருவதிகை வீரட்டான பெரியநாயகி பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு சுப்பிரமணிய செட்டியார் எழுதியிருக்கிறார். அதுபோல திருவரணை உண்ணாமலை அம்மை பிள்ளைத்தமிழ் சொல்லி சோனாசல பாரதி எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் நீலாயதாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் கிருஷ்ணசாமி உபாத்தியார் எழுதியிருக்கிறார். மங்கையர்கரசி யார் பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு நடேச கவுண்டர் எழுதியிருக்கிறார். அழகாபுரி உமை பிள்ளைத்தமிழ் சொல்லி தியாகராஜ் எழுதியிருக்கிறார். அறமலர்த்த நாயகி பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு அறமலர்த்த நாயகி பிள்ளைத்தமிழ் என்று சொல்லி பொதுவான ஒரு நூலை தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் கோமதி அம்மை பிள்ளைத்தமிழ் சொல்லிட்டு புளியங்குடி பிள்ளைத்த அவர் எழுதியிருக்கிறாரு. வடிவுடை அம்மன் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை வீர வேலாயுத சுவாமி எழுதியிருக்கிறார். மயிலம்மை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை வைத்தியநாத தேசிகள் எழுதியிருக்கிறாரு. சௌந்தரி நாயகி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறத வீர சுப்பைய சுவாமிகள் எழுதியிருக்கிறார். பாத்திமா நாயகி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறத செய்கு மீரான் புலவர் எழுதியிருக்கிறார். மகாவிதான் மீனாட்சுந்தர பிள்ளை இயற்றிய பிள்ளைத்தமிழ் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அகிலான் நாயகி பிள்ளைத்தமிழ், திருவுரந்தை காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ், திருநீற்று அம்மை பிள்ளைத்தமிழ், திருப்பெருமண நல்லூர் திருத்தவத்துறை பெருந்திர பிராட்டியர் பிள்ளைத்தமிழ், பாகம்பிரியா அம்மை பிள்ளைத்தமிழ், மங்களாம்பிகை பிள்ளைத்தமிழ் சொல்லி இத்தனை நூலையும் எழுதியிருக்கிறாருங்க. காந்தி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யாருன்னா ஆய சொக்கலிங்கம். காந்தி பிள்ளைத்தமிழுடைய ஆசிரியர் ஆய சொக்கலிங்கம். இது வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. அதே போல அபயாம்பிகை பிள்ளைத்தமிழ், சிவயோக நாயகி பிள்ளைத்தமிழ், கமலாலய அம்மன் பிள்ளைத்தமிழ், தமிழ் மங்களேஸ்வரி பிள்ளைத்தமிழ் முதலான நூல்களும் காலப்போக்கில் தோன்றிருக்கிறது. நம்ம இதுவரை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா பார்த்துட்டோம். அதனுடைய பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்கலாம். முதல் வினா, பிள்ளை பாட்டை 2ஆம் இடத்தில் வைத்து கூறும் நூல் எது? பிள்ளை பாட்டுனா பிள்ளை தமிழ தான் சொல்றாங்க. பிள்ளை தமிழ 2ஆம் இடத்துல வச்சு கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்கறாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா ஒவ்வொரு நூலும் அந்த சிற்றிலக்கிய வகைமைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெவ்வேறு வரிசைப்படி கூறியிருக்கு. 2ஆவது இடத்துல வச்சு கூறின நூல் எது அப்படின்னு பார்த்தா நமக்கு அதிகமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பன்னிரு பாட்டியல் தான் அதிகமான ஒரு சிற்றிலக்கிய வகைமை குறித்த கருத்துக்களை உடையது. அதுக்கு பின்னாடி வந்தது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் முதல்ல நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய நூல் பன்னிரு பாட்டியல். அப்போ இந்த பிள்ளைப்பாட்டை 2ஆம் இடத்துல வச்சு கூற நூலும் பன்னிரு பாட்டியல் தான். அடுத்தது 2வது வினா, குழந்தைகளை விரும்பி அவரது செயல்களை பாடுவது பிள்ளை தமிழ் அப்படின்னு சொன்னது யாரு? குழந்தைகளை விரும்பி குழந்தைங்க மேல ஆசை வச்சு அவர்களுடைய செயல்களை பாடுவது பிள்ளை தமிழ்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா இப்ப 4 உரையாசிரியர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல உரையாசிரியர் என்ற பெயரால் அழைக்கப்படுவார் இல்லையா, யார்? ஒரு இளம்பூரணர். அவர் தான் சொன்னார். உரையாசிரியர் அப்படின்னாவே இளம்பூரணர் தான். அடுத்தது 3வது வினா கூற்று அடிப்படையில் இருக்கு. கூற்று 1, பிள்ளைத்தமிழ் இலக்கணத்தை கூறிய முதல் நூல் தொல்காப்பியம். பிள்ளைத்தமிழ் இலக்கணத்தை கூறிய முதல் நூல் தொல்காப்பியம். கூற்று 2, குழந்தையின் பிறப்பு ராசி முதலானவை பற்றி பாடுவது பிள்ளைத்தமிழ். அப்போ முதல்ல 1 சரி. 2வது குழந்தையினுடைய அந்த முதல் பருவம் இருக்கிறது அல்லவா, பிறப்பு பற்றி பாடுவாங்க, அதில் ராசி பற்றியெல்லாம் பாடுவாங்க, அதுவும் பிள்ளைத்தமிழ் தான். ஆக கூற்று காரணம் அந்த 2 கூற்று 1 2 ரெண்டுமே சரி. அடுத்தது 4வது வினா, பிள்ளைத்தமிழ் பருவங்களை நிரல்படுத்துக. இங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்படையில இந்த பருவங்களை நிரல்படுத்தும் போது நமக்கு ஒரு சிக்கல் ஏற்படும். எந்த நூல் அப்படின்ட்டு நல்லா பாத்துங்க. எந்த நூல்னு கேட்காத பட்சத்துல இப்படி அடிப்படையா வெறுமனே கேட்கறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், பன்னிரு பாட்டியல் கூறிக்கூடிய அந்த முறையை நாம பின்பற்றிக்கணும். காப்பு செங்கீரை சொல்லுங்க இல்லையா, தாள் முத்தம் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அப்படின்னு வரும். அந்த முறைப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 இது 3 இது 4. ஆக 1 2 3 4ன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இ தான் நமக்கு இதுக்கு ஆன்சருங்க. அப்போ அந்த 10 பருவங்களையுமே அப்படியே ஒரு மனப்பாடம் மாதிரி வச்சுக்குவாங்க. ஒரு நிரல்படத்துக்கு கேட்டாங்கன்னா நமக்கு
பயன்பாடா இருக்கும். அடுத்து 5வது பொறுத்துக. பருவங்களை இடது பக்கம் கொடுத்துட்டாங்க, வலது பக்கம் வந்து அதுக்கான மாதங்கள். எந்த மாதத்துல எந்த பருவத்தை பத்தி, பிள்ளைத்தமிழ் பருவத்தை பத்தி பாடுவாங்க, எந்த பருவத்துக்கு எத்தனையாவது மாதம் வந்து பாடுவாங்க அப்படிங்கிறத அதில் கேட்டிருக்காங்க. இடது பக்கம் அம்புலி, வருகை, முத்தம், சப்பானி கொடுத்துட்டாங்க. வலது பக்கம் 11ஆம் மாதம், 9ஆம் மாதம், 13ஆம் மாதம், 15வது மாதம் அப்படின்னு சொல்லி. அம்புலி பருவம் எப்போ பாடுவாங்க? 15வது மாதம். வருகை பருவம் எப்போ பாடுவாங்க? 13வது மாதம். முத்த பருவம் 16வது மாதம். சப்பானி பருவம் 9வது மாதம் பாடுவாங்க. ஆக நமக்கு ஆப்ஷன் ஆதான் ஆன்சருங்க. 4, 3, 1, 2 அப்படின்னு வருதுங்களா? இதுதான் ஆன்சராக இருக்கிறது. 6வது வினா, பிள்ளைத்தமிழின் காப்பு பருவம் யாரை முதல் தெய்வமாக பாடுகிறது? பிள்ளைத்தமிழோட காப்பு பருவம் சொல்லணும் இல்லையா? காப்பு செய்கிறது ஆரம்பிக்குது. அந்த காப்பு பருவம் யாரை முதல் தெய்வம் வச்சு பாடுது அப்படின்னா 4 தெய்வம் கொடுத்துருக்காங்க. இதுல திருமால் தாங்க ஆன்சர். திருமால தான் முதல் தெய்வம் வச்சு பாடுது. அடுத்தது 7வது வினா, வாரணை பருவம் என்று அழைக்கப்படும் பருவம். வாரணை, இது கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. வாராய், வாரணை அப்படிங்கிறது வருகைங்கிறது வந்துடும் உங்களுக்கு. அப்போ வாரணை பருவம் சொல்லக்கூடிய பருவம் வருகை பருவம். 8, எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் இது. எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடியதை பாருங்க. திருப்பாவையா, திருவாசகமா, தேவாரமா, நாச்சியார் திருமொழியா? இது நாச்சியார் திருமொழியில தான் இந்த வார்த்தை வந்து இருக்கு. திருப்பாவையில அப்படி வந்து ஒன்றும் இல்லை. பறை குட்டி பாடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிள்ளைத்தமிழ் பற்றி சிற்றிலை சிதைத்தல் அப்படிங்கிற அந்த பருவம் பற்றிலாம் குறிப்புகள் கிடையாது. சரிங்களா? அடுத்தது 9வது வினா, வேந்தர்கள் முடிசூட்டிய பின் பிள்ளைக்கவி பாடுதல் கூடாது என்று வரையறுக்கும் நூல் இது. வேந்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரா கூட இருக்கட்டும், முடி சூட்டிக்கிறாங்க, கிரீடம் சூட்டிக்கிட்டாங்கன்னாவே அவன் அரசன் ஆயிடும். அது வரைக்கும் தான் பிள்ளை, அதுக்கப்புறம் பிடிச்சி பாடிட்டு இருக்கக்கூடாது. வேந்தர்களுக்கு மட்டும் முடிசூட்டின பிறகு பாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? நம்மளும் பாடிட்டு இருப்பாங்க, குழந்தைய பாவிச்சு பாடுவாங்க, ஆனா பாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்ல கேள்வி. எந்த நூல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், முதல் சிற்றிலக்கியம் பத்தி நமக்கு முதல்ல கிடைச்ச பழமையான நூல் பன்னீர் பாட்டியல், அந்த நூல் தான் இதை சொல்லியிருக்கு. அடுத்தது 10வது வினா, நிகண்டுகள் பிள்ளைக்கேவி பாடும் காலம் இவற்றில் பொருத்தமானவற்றை தேர்க. நிகண்டுகள் இருக்கு இல்லையா, அப்புறம் பிள்ளைக்கேவி பாடக்கூடிய காலத்தை எது எப்படி சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த 10வது வினா. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல 3 முதல் 21 திங்கள் இது சொல்லியிருக்கு சிதம்பர பாட்டியல். அதுக்கப்புறம் 2வது 5 முதல் 7 திங்கள் ஆண்டுகள், அதாவது திங்கள் சொல்லிட்டேன், ஆண்டுகள், அந்த ஆண்டுகள் நவநீத பாட்டியல் சொல்லியிருக்கு. 16 ஆண்டுகள் இந்திரகாளியர் சொல்லியிருக்காரு. 3 முதல் 21 ஆண்டுகள் கைலாசநகர் சொல்லியிருக்கு. இதுல எது பொருத்தமா இருக்குன்னு பார்த்தோம்னா 3 முதல் 21 கரெக்டா சொல்லியிருக்காங்க அந்த நூல்ல. 5 to 7 அப்படிங்கிறதும் சரிதான், நவநீத பாட்டியல் தான் சொல்லியிருக்கு. 16 ஆண்டுகள் அப்படிங்கிற இந்திரகாளியர் சொல்லியிருக்கு. ஆனா கைலாசனுங்கிறது 3 முதல் 21ங்கிறது அது சரியில்லாதது, சரியான பொருத்தம் அல்ல. அப்ப நமக்கான ஆன்சர் எதுதாங்க? 1, 2, 3 தான் இந்த இடத்துல பதிலாக இருக்கிறது. சரியா புரிஞ்சிருக்கு. அடுத்து 12, காங்கேயன் பிள்ளைத்தமிழுடைய ஆசிரியர். காங்கேயன் பிள்ளைத்தமிழ் ஒரு பிள்ளைத்தமிழ் ஆசிரியர்னா அதிச்ச தேவன் தான் அதன் ஆசிரியர். அடுத்தது 13 வினா, பொறுத்துக. திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ், திருநாவுக்கரசர் பிள்ளைத்தமிழ், மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சுந்தரர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு 4 பிள்ளைத்தமிழ். அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதுதான் பொருத்தமானது எது இல்லைங்களா? அதுல பொருத்தமான இணை எது, எந்த இணை பொருத்தமா இருக்கு பார்த்தா இந்த இடத்துல வந்து இது எப்படின்னா பொறுத்துக அப்படிங்கிற அந்த அடிப்படையில 2 மட்டும் சரியா இருக்குதுங்க, மீதி எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக மாறி இருக்கு. ஸோ நீங்க இந்த வினாவை வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, பொறுத்துக சரியா பொருந்தாம இருக்கிறது. அடுத்த வினாக்கு போயிடலாம். 14, செம்பொன்னடி சிறுகிண்டியோடு சிலம்பு கலந்தாட அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி அப்படி இந்த அடிகள் இருக்கு இல்லையா, இது எல்லா அடிகளும் கேட்க மாட்டாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நோட்ஸில் கொடுத்துருப்போம் முக்கியமான அடிகள், அது இலக்கிய வரலாறு இருக்கக்கூடிய அடிகள் தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம், அந்த அடிகளை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. செம்பொன்னடி சிறுகிங்கினியோடு சிலம்பு கலந்தாடன்னு சொல்லக்கூடிய வரி எங்க வருதுன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ்ல தான் வருது, ஞாபகம் வச்சுக்க, அதுல தான் வருது. அடுத்தது 15வது இறுதி வினா, ஆசிரியருடைய நூல்களை பொறுத்தது. செப்பறை பிள்ளைத்தமிழ், திருமயிலை பிள்ளைத்தமிழ், மாறன் பிள்ளைத்தமிழ், மயிலம்மை பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லி 4 பிள்ளைத்தமிழ் இருக்கு. இதுல வந்து முதல்ல செப்பறை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது எழுதுந்து யாருன்னா சிவஞான முனிவர். திருமயிலை பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது எழுதுந்து யாருன்னு பார்த்தோம்னாக்க தாண்டவராயர். மாறன் பிள்ளைத்தமிழ் வந்து ரத்தின கவிராயர் தான். மயிலம்மை பிள்ளைத்தமிழ் வைத்தியநாத தேசிகர். ஆக ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 4, 1, 3, 2 இதுதாங்க ஆன்சர். ஸோ இப்போ வந்து 14 வினாக்கள் நம்ம இதுல பார்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி வினாக்கள் தான். இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணோம், முழு நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கு இல்லைங்களா, படிச்சிருங்க. படிச்சுட்டு இந்த அடிப்படையில் வச்சு தான் வினாக்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், மனதில் பதிய வச்சுக்கணும். சரி, அடுத்து உலா என்கின்ற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி.